ஊதியம் 21 நிறைவு செய்து அதில் மருத்துவ பயன்கள் அறிந்திருக்கிறார்கள். இப்ப இருக்க பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப பொருளாதார குறியீட்டின் எண்ணிக்கை ஏற்ப அது உயர்ந்ததாக இல்லை. அதே போல PF 15,000 PF வழங்கப்பட்டு வருகிறது. அதையும் மாற்றி அமைக்க 30,000 உயர்த்தப்பட வேண்டும். PF இல் குறைந்தபட்சம் 1000 பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை 7,500 உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். போனஸ் உள்ளிட்ட யார் யாருக்கெல்லாம் அந்த திட்டம் போனஸ் பொருந்ததோ அந்த நபர்களுக்கு குறைந்தபட்சம் 18,000 வழங்கப்பட வேண்டும். தொழிலாளர் நல சட்ட தொகுப்பில் 4 தொகுப்புகளில் 2 வரவேற்கிறேன், 2 எதிர்க்கிறேன். அந்த 2 எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு திருத்தம் செய்யப்பட்ட 25/11/2025 மத்திய சுகாதாரத்துறை தொழிலாளர்களின் திருத்தம் திருத்தப்பட்டிருக்கிறது. இதேபோல உள்ளடங்கிய 10 அம்ச கோரிக்கைகளும் தொழிலாளர்களுக்கு மிக மிக முக்கியமான கோரிக்கைகளாகும். பாரதிய மஸ்தூர் சங்கம் தொழிலாளர்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களில் ஜனநாயக முறையிலும் அறவழியிலும் கட்டுப்பாடுகளும் இந்த போராட்டத்தை பேசும் கல்வி நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே தொழிலாளர் நலன், தேச நலன் இந்த மூன்றையும் மூச்சாக கொண்ட ஒரே அமைப்பு நமது பாரதிய மஸ்தூர் சங்கம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தொழிலாளர்களே, நாம் சங்கங்கள் வேறாக இருந்தாலும் நமது பிரச்சனைகள் ஒன்றுதான். அதே போல மாநிலங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் உரிமைகள் ஒன்றுதான். அதே போல தொழிலாளிகள் பல்வேறு தொழிலாளிகள் இருந்தாலும் அவர்களுக்கான எதிர்நோக்கு திட்டம் ஒன்றுதான் என்பதை கூறிக்கொண்டு இந்த 10 அம்ச கோரிக்கைகள் மிக வலுவான கோரிக்கைகள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாபகரமான கோரிக்கைகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் இது வலுவான கோரிக்கைகளா அப்படின்னு யாரும் ஒன்றும் கிடையாது. இது அடிப்படையான கோரிக்கைகள். இப்ப இருக்க பொருளாதாரத்துக்கு மிக மிக அத்தியாவசியமான கோரிக்கைகள் தான். இந்த கோரிக்கைகள் அனைத்துமே மத்திய அரசு உரிய பரிசீலனை செய்து இதை நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்பது பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் வலுவான கோரிக்கைகளாகும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தேசத்தில் பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டு கணக்கீட்டின்படி 800 மாவட்ட தலைவர்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு தொண்டு பிராணி எந்த ஒரு தொழிற்சங்கத்திலும் கிடையாது. தேசிய தேசபக்தி மிகுந்த தொழிலாளர்களை கொண்ட நம் தொழிற்சங்கம் இந்தியாவிலேயே 800 மாவட்ட தலைநகர்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அணிகளின் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பெரும் எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற பெருமை வந்து நமக்கு பாரதிய மஸ்தூர் சங்கத்தையே சாரும். ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த 10 அம்ச கோரிக்கைகள் அனைத்துமே நாம் சார்ந்திருக்கக்கூடிய சுகாதார திட்ட பணியாளருக்கு அனைத்துமே பொருந்தும். EPF இருக்கட்டும், VSI இருக்கட்டும், பணி நிரந்தரமாக இருக்கட்டும், கிராஜுவேட்டியா இருக்கட்டும், குறைந்தபட்ச ஊதியமா இருக்கட்டும், இது அனைத்துமே நாம் சார்ந்திருக்கக்கூடிய சுகாதார திட்ட பணியாளர்களை சாரும் என்பதை கூறிக்கொண்டு 10 அம்ச கோரிக்கை ஒன்றாக வேண்டும். இதனை மத்திய அரசு செவிமடுக்க தவறினால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாம் தயாராகவும் ஒன்றுபடுவோம், எழுச்சி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு உழைப்பவர்களுக்கு உரிய மரியாதை வேண்டும், உழைப்பவர்களுக்கு உரிய ஊதியம் வேண்டும், உழைப்பவர்களுக்கு உரிய பணப்பலன் வேண்டும், பணி நிரந்தரம் வேண்டும், சமூக பாதுகாப்பு கிடைக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி.